திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சடலங்கள் மாற்றம் காரணமாக இருதரப்பு உறவினர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த பிஆர் பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜேந்திரன். மதுவில் விஷம் கலந்து குடித்த இவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ராஜேந்திரன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது சடலம் மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் அருகே மாரடைப்பால் உயிரிழந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் என்ற தொழிலாளியின் சடலமும் அதே பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராஜேந்திரனின் சடலத்தை போலீசார் முன்னிலையில் மருத்துவர்கள் கொடுத்த போது அதனை பெற்றுக்கொள்ள வந்த ராஜேந்திரனின் மகன் பாரதிதாசன் அது தனது தந்தையின் சடலம் இல்லை என்று கூறி மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சபை கிடங்கில் தேடி பார்த்த போது அங்கு ராஜேந்திரனின் சடலம் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரனின் உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு ராஜேந்திரனின் சடலம் பீகார் மாநிலம் பாட்னாவிற்கு சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியின் சடலத்திற்கு பதிலாக ராஜேந்திரன் சடலம் வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வியாழக்கிழமை இரவிற்குள் ராஜேந்திரனின் சடலத்தை தருவதாக காவல்துறை மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். இச்சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.